ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பஜ்ஜிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஈஸியான சாஃப்டான பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபிஸும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரோட தண்டை எடுத்துட வேண்டாம், தண்டோடையே இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்டோட சேர்க்குறப்ப தான் பஜ்ஜி ஷேப் கரெக்டான ஷேப்பில் வரும். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பஜ்ஜி மாவுக்கு தேவையான மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு எந்த கப்பில் மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா பஜ்ஜி டக்குன்னு கரைஞ்சிரும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக நம்ம பஜ்ஜி மாவுக்கு எந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அதே பக்குவத்துக்கு நல்லா திக்கான பேட்டராக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நம்ம எடுத்து ஊற்றும் போது 1 செகண்ட் நின்று விழுகணும், அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ அடுத்ததாக சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக காலிஃப்ளவர் சில்லிக்கு போடும்போது ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக விடுவோம். பஜ்ஜிக்கு நம்ம அந்த அளவுக்கு வேக வைக்க மாட்டோம். அதனால் காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். மேலே பஜ்ஜி மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்கு மேலே இதை குக் பண்ண வேண்டாம். குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப உள்ள காலிஃப்ளவர் ரொம்ப குக் ஆகிட்டு அதோட கிரன்ச்சினஸ் போயிடும். இப்போ 30 செகண்ட் நல்லா வெந்ததும் இதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு காலிஃப்ளவர் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பஜ்ஜி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பஜ்ஜி மாவில் இந்த மாதிரி காலிஃப்ளவரோட தண்டை பிடிச்சிட்டு காலிஃப்ளவர் ஃபுல்லாக நல்லா மூழ்கிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயில் அப்படியே சேர்த்துருங்க. மாவு நல்லா திக்காக இருந்தால் தான் காலிஃப்ளவரில் பஜ்ஜி மாவு ஒட்டும். அதனால் மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவரை டிப் பண்ணி இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவரை திருப்பி விடுங்க. எடுத்த உடனே கரண்டி சேர்க்க வேண்டாம். நம்ம காலிஃப்ளவரை ஆல்ரெடி நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறனால ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மேலே இருக்கிற அவுட்டர் லேயர் பஜ்ஜி மாவு நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இதில் இருக்கிற காலிஃப்ளவரை நம்ம எடுத்துடலாம். பஜ்ஜிக்கு மாவு ரொம்ப முறுமுறுன்னு ஆக தேவையில்லை, லைட்டாக சாஃப்டான பக்குவத்தில் உள்ள வரைக்கும் வெந்திருந்தாலே போதும். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் இதை அப்படியே எடுத்துடுறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஒன்றா இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எடுத்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சாட் மசாலா தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே காரத்துக்காக லைட்டாக வரமிளகாத்தூளை தூவி விட்டுருங்க. காரம் வேணும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அப்படியே பிளெயினாக கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கிரன்ச்சினஸ் அண்ட் ஃப்ளேவருக்காக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லியை இந்த மாதிரி தூவி விட்டுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜி உள்ள வரைக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். லைட்டாக காலிஃப்ளவரோட கிரன்ச்சினஸோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.